அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சாஃப்ட்டான ரேஸ்மி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசையும் போதே கூட போட்டு பிசைஞ்சிருங்க, இல்லாட்டி பத்தாது. வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 எடுத்துக்கோங்க, மைதா மாவு 1 கப்பு, அதோட மல்லித்தழை, பச்சை மிளகா, சில்லி ஃப்ளேக்ஸு, ஜீரகம் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி துருவிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் சேர்த்துட்டு, மைதா மாவு 1 கப்பு சேர்த்துட்டு, உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா பெனஞ்சிக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம நல்லா பெனஞ்சிக்கோங்க. இது இந்த பதத்துக்கு பெனஞ்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எடுத்து இந்த மாதிரி மைதா மாவு, கோதுமை மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் ஏதாவது ஒரு மாவு போட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தோசைக்கல்லில் இதை போட்டு திருப்பி எடுத்துருங்க எண்ணெய் ஊற்றி. நீங்கள் திருப்பிக்கிட்டே இருக்காதீங்க, இல்லைனாக்கா முறுமுறுண்டு போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது சும்மா சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இல்லைனா சிக்கன் கிரேவி, குருமா அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம்.